அப்படின்னு மக்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழி? டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம எடுத்தோம்னா கையிலே உடையுது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டார் பிரியாணியில் என்னென்ன ஃபேமஸ்னா? ஸ்டார்னாலே பிரியாணி தான். இந்த பாக்கெட் மசாலா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து இவங்களே வந்து ஓனாக வந்து பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் ஸ்டார் தமிழ். இப்போ நம்ம எங்கே வந்து இருக்குன்னா அம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கு வந்து இருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஸ்டார் பிரியாணியில் என்னென்ன ஃபேமஸ்ஸு, இப்போ மக்களுக்கு ஏன் ஸ்டார் பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கடையில் வேலை பார்க்குறவர் இருக்கார், நான் ஒரு கையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கடையில் வந்து என்னென்ன ஃபேமஸ் இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் இந்த ஸ்டார் பிரியாணி வந்து லொக்கேஷன் வந்து எங்கன்னா இருக்குது? பெங்களூர்லேருந்து சென்னை போகும்போது வாணியம்பாடி டோல்கேட்டுக்கு முன்னாடியே வாணியம்பாடி டோல்கேட் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸு. இது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே, சென்னை டு பெங்களூர் நேஷ்னல் ஹைவே. இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே இப்படி வந்தோன்னா லெஃப்ட் சைடில் டுவர்ட்ஸ் சென்னைக்கு வந்து போகிற ரூட்டில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஸ்டார் பிரியாணி இருக்குது. இது லொக்கேஷன் பார்த்தோன்னா வாணியம்பாடி டோல்கேட்லேருந்து இருக்குங்க. ஸோ இந்த பிரியாணி கடையை விட்டுங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆம்பூர் தான் போகணும். இப்போ இந்த ஸ்டார் பிரியாணியில் என்னென்ன ஃபேமஸ்னா? ஸ்டார்னாலே பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, மோஸ்ட்லி மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெண்டுமே அவைலபிள். ஆனால் மட்டன் பிரியாணி இங்கே பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு. இப்போது ஹைவேல போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து போர்டில் பார்த்தா ஸ்டார் பிரியாணி இருக்குது, அந்த மாதிரி நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போது அதுக்கு வந்து மக்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ சென்னை டு பெங்களூர் போகிறாங்கன்னா மக்களுக்கு வந்து இதுதான் ஸ்டார் பிரியாணி வந்து அத்தரைஸ்டு வந்து இதுதான் ஷாப்பு, அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து இங்கே ஹைவேல எத்தனை மொத்தம் பிரான்ச்சஸ் இருக்குது? நம்மளுக்கு வந்து 40 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் துபாயிலையும் ஒன்று இருக்குதுங்க. அதுக்கப்புறமா பெருந்துறை, ஈரோடு, திருப்பூர், அப்புறமா பெங்களூரு, சென்னை எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணுன்னா லோகோ இருக்குது. ஓகேண்ணா. அங்கே எஸ்பின்னு போட்டிருக்கோம். ஓகே. அது ஒன்று நம்ம லோகோ, அது நம்மளுக்கு ஒன்று இருக்கும். அது எடுத்தால் இது ரெண்டு நீங்கள் அந்த 1890 சீன்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா லோகோ வச்சு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தோன்னா எஸ்பின்னு லோகோ போட்டு இருக்காங்க, கீழே ஸ்டார் போட்டு இருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணியோட லோகோ. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோன்னா சின்ஸ் 1890 இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எங்களோட ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா சீரக சம்பா ரைஸில் வந்து செஞ்சு தராங்க, அதனால சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மற்றும் இதில் வேறு என்னென்ன ஃபேமஸ் இருக்குது ஸ்டார் பிரியாணியில்? மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் இருக்குது, ப்ரான் இருக்குது, அப்புறமா இன்னும் சைடிஸ் லாலிபாப், 65 எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கரெக்டாக அந்த எவ்வளோ ஓடுது என்ன ஓடுது நம்மளுக்கு ரெகுலராக வந்து அங்கேருந்து ஆர்டர் மேலேருந்து வந்துடும். அது கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ஓனாக பண்ணுவாங்க எல்லாமே. இந்த பாக்கெட் மசாலா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து இவங்களே வந்து ஓனாக வந்து பண்ணுவாங்க. எல்லா ஹெட் ஆஃபீஸ் வந்து ஆம்பூர். ஆமாம், ஹெட் ஆஃபீஸ் ஆமாம். இது வந்து வாணியம்பாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி வந்து ஷாப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நீட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டர் பண்ண வந்து பிரியாணி வந்து வந்தாச்சு. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா இங்கே வாணியம்பாடியில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸான பிரியாணி ஸ்டார் பிரியாணி. இப்போ மற்ற இடத்துல பாஸ்மதி ரைஸ் இருக்கும், இவங்க ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, பார்த்தாவே தெரியுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம எடுத்தோம்னா கையிலே உடையுது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு.
ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும் ஒவ்வொரு. அதனால தான் இப்போ பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸாக வந்து எல்லோரும் வந்து அம்பூர் பிரியாணி, ஸ்டார் பிரியாணி வந்து சாப்பிட்டே இருக்காங்க. அதான் இவங்களோட யூனிக்கான டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்மளுக்கு. அதனால் மக்கள் வந்து விரும்பி பார்த்தோன்னா திரும்ப வந்து அம்பூர் பிரியாணி வந்து எங்கே பார்த்தாலும் சாப்பிட்றதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணோம், வஞ்சரம் மீன் வந்தாச்சு. பாருங்கள், நல்லா பெரிய ஸ்லைஸ் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு வந்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிளாக் ஸ்டார் தமிழ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.